ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மாடியிலேருந்து பறிச்சுட்டு வந்த பொன்னாங்கண்ணி கீரையை சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அதோட காம்பு இவ்வளோ கிடச்சிருக்கு. நம்ம இன்னொரு தொட்டியில் அதை நட்டு வச்சுக்கலாம். வாங்க இப்போ சப்பாத்திக்கு கூட்டு மாதிரி பண்ணிக்கலாம். அதை எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேங்க, அதை போட்டுக்கிட்டேன். வாங்க பொட்டேட்டோ ஒன்று தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். நல்லா கிளறி விட்டுலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும், ஃப்ரை ஆகட்டும். என்ன பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்போம்ல, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டேங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம போட்ட மசாலாவும் வெந்துருச்சு. நம்ம கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்க கீரையை இப்போ சேர்த்துக்கலாம். பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. கீரை எப்போதுமே அதில் இருக்க தண்ணியிலே வெந்துடும். ஆனால் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் மட்டும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்கும், ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதை நான் மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். இப்போ வாங்க 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம், வேகட்டும். வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஒரு 2 வாட்டி திறந்து கிளறி கொடுத்துக்கலாம், அடி பிடிச்சிடக்கூடாதுல்ல. அதனால் 2 வாட்டி பரட்டி விட்டோம்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். அதனால் வாங்க மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம், வேகட்டும். நல்லா உருளைக்கிழங்கும் ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், கீரையும் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம சப்பாத்தி கூட இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வேணுங்கன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் இல்லாதவங்க தேங்காய் போடாட்டியும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கிறதுனால அதில் இருக்க டேஸ்ட்டே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பொரியல் பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பொன்னாங்கண்ணி